கல்வித்துறை ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கோடை காலத்தில் எந்த சிறப்பு வகுப்புகளும் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் பள்ளிக்கூடமில் என்ன பண்ணுறாங்க, கோடைக்கால சிறப்பு வகுப்புன்னு சொல்லிட்டு நிறைய காசு வசூல் பண்ணிக்கிட்டு நடத்திட்டு இருக்காங்க. இதை அரசாங்கம் ஒவ்வொரு வருஷமும் சின்ன பள்ளிக்கூடங்களை மிரட்டிக்கிட்டு ஏதோ கோடைக்கால பயிற்சி வகுப்பெல்லாம் நடத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆனால் பெரிய பள்ளிக்கூடத்தை பற்றியெல்லாம் இவங்க கவலைப்படுறதில்ல. இதை விட மோசமாக சிறப்பு வகுப்புகள் பாடத்தில் நடத்தினா கூட கிளாஸ் ரூமில் வச்சு நடத்தலாம். ஆனால் இந்த கோடையில் பார்த்திங்கன்னா வழக்கத்தை விட மிக அதிகமான வெப்பம் இருக்குது. இந்த டைமில் ஸ்போர்ட்ஸுக்கு சிறப்பு வகுப்புகள், கோச்சிங், சிறப்பு கோச்சிங்னு சொல்லிட்டு நிறைய பணம் வாங்கிக்கிட்டு நடத்துகிறாங்க. இப்போது ரோட்டில் மக்கள் போகக்கூடாதுங்கிற அளவுக்கு நிலைமை இருக்கிற போது மாணவர்களை இவங்க நடத்துகிறங்கிறதுக்காக நடத்துறது. இந்த நடத்துறதுனால பேரண்ட் நம்ம பையன் ஏதாவது வீக் ஆகிடுவானோ, இந்த ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கலையோ, இந்த கேம்பில் கலந்துக்கலையோ, நம்ம குறையாக எடுத்துக்குவாங்களோ அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாமல் பசங்களை அனுப்புகிறாங்க. இப்போ இந்த மாதிரி கேம்பை பற்றியெல்லாம் இன்னும் அமைச்சர் எதையும் தெரிவிக்கலை. அரசு அதிகாரிகள், கல்வித்துறையில் தகவல் தெரிஞ்சு இது மேலே நடவடிக்கை எடுக்கவும் செஞ்சதாக தெரியல. முதல்ல இந்த மாதிரி கோடைகால ஸ்போர்ட்ஸ் சிறப்பு கேம்ப்பு இதெல்லாம் நடத்துகிறாங்க பாருங்கள். அதெல்லாம் பெரிய பெரிய பள்ளிக்கூடத்தில் அதிகமாக நடக்குது. இதெல்லாம் முதல்ல ஸ்டாப் பண்ணணும். எப்போ நடவடிக்கை எடுப்பாங்க பார்ப்போம்.